பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். அதாவது போன மாசம் ஆடி மாசம் அம்மன் வழிபாட்ட பத்தி பேசியிருந்தேன். 12 ராசிக்கு உண்டான ஒரு பலனை சொல்லியிருந்தேன் நண்பர்களே. அனைவரும் இத கேட்டு தங்களோட கருத்துக்களை பதிவிட்டதுக்கு நன்றி. ஃபோன் பண்ணி சொன்னவங்களுக்கு நன்றி. அதே மாரி இந்த ஆவணி மாதமும் தங்களோட ராசிக்கு பலன் சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கும்னு கேட்டீங்க. அதுக்கு உண்டான ஒரு பதிவையும் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த மாதத்தில் இப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்பது ஒரு ஷார்ட்டாக சொல்லிடலாம். ரிஷப ராசியில் ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய ஒரு ஆறுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பகவான். சுக்கிரன் தான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி. அதே மாரி இந்த ராசியில் வந்து பார்க்கும்போது, இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கும்போது குரு பகவான் இருக்கார். அதாவது குரு பகவானும், செவ்வாய் பகவானும் இருக்காங்க. 2 2மே வந்து ஒரு மங்களத்தை செவ்வாய் வந்து ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியவர். குரு வந்து ஒரு சுப கிரகம். சுப மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால, ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலும் சூரிய பகவானோட ஒரு நிலைப்பாட வச்சு தான் நான் ராசி பலனே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஏன்னா சூரியன் வந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே ஆட்சி பெற்றிருப்பது. 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனத்தை குறிக்கும், சொத்து சுகத்தை குறிக்கும், உறவினரை குறிக்கக்கூடிய பாவம். உங்களுக்கு இதெல்லாம் 4ஆம் இடம் தாங்க இதெல்லாம் சொல்லும். வீட குறிக்கக்கூடியது 4ஆம் பாவம் தான். அப்ப இந்த காலகட்டம் இந்த பாவத்தில் உள்ள கிரகம் வந்து ஆட்சி பெற்றிருக்குது. அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு வாகனம் வாங்குவதனால் ஒரு யோகத்த கொடுக்கும். ஒரு இடம் வாங்குவதனால் ஒரு யோகத்த கொடுக்கும். வீடு கட்டுவதனால ஒரு யோகத்த கொடுக்கும். அதே மாரி ஒரு விசேஷங்கள் செய்வதனால், சுப விசேஷத்துக்கு போவதனால் கூட யோகத்த கொடுக்கும். இந்த மாரி ஒரு நிலைப்பாட்டுல இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அதே மாரி இந்த ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்திங்கிற ஒரு விழா வரும். அற்புதமான ஒரு விழா. இப்ப விநாயகர் நம்ம வழிபடுவது இந்த மாதத்தில் 12 ராசிக்காரங்களுமே விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டா, ஆவணி மாசத்துக்கு சிறப்புமிக்க ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குவது விநாயகர் வழிபாடு. அப்ப அந்த விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு. அப்ப உங்க ராசிக்கு ராசியிலேயே வந்து குரு பகவான் இருப்பதும் இதுல ஒரு சிறப்பு. அதே மாரி 4ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் இருப்பது ஒரு சிறப்பு. இந்த சிறப்பு நிலையில நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நல்ல நிலைப்பாட்ட கொடுக்கும். எது வாகனத்து மூலியமா தரும், வீட்டு மூலியமா தரும், சுப விசேஷம் மூலியமா தரும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. அதே மாரி பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 5ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதனால், தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பை தரும் உங்களுக்கு. உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்காரு. அப்ப தொழில் ஒரு நிலையாக ஒரு தொழிலை செய்யக்கூடிய தன்மை, மாற்றத்தை குடுத்தாலும், அந்த மாற்றத்துக்கு போகாம அதே தொழிலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கும். 11ஆம் இடத்துல 11ஆம் இடம் அபிலாஷை என்று சொல்லக்கூடிய 11 இடம் லாபஸ்தானம், மூத்தவர் ஸ்தானம். அப்ப உங்களுக்கு லாபங்களும் நெறைய இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வையும், சுப சந்தோஷத்தையும், மனரீதியான ஒரு சந்தோஷத்தையும், மனதில் எழுதக்கூடிய ஆசைகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா, மனசு என்று சொல்லக்கூடிய இடம் ஆட்சி பெற்றிருக்குது. அப்ப ஆட்சி பெற்றிருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து மனசுல அதிகமான ஆசைகள் வரக்கூடிய தன்மை இருக்கும். அந்த ஆசை வந்து எந்த அளவுக்கு அது நமக்கு வந்து இருக்கணுங்கிறதை ஒரு உணர்த்தக்கூடியது குரு பகவான். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா, லக்கினத்திலே இருக்காரு. அப்ப அளவுக்கு மீறிய ஆசை வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக குரு பகவான் இருக்கறனால, இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அளவோடு இருப்பீங்க. அளவோடு இருக்கும்போது நம்ம வளமோடு நம்மளோட வாழ்க்கை இருக்கும் என்ப நிலைப்பாட்டை உணர்த்தும் நண்பர்களே. அதனால இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதனால, சுப நிகழ்வுகளையும், சுப சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இப்ப ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகள்லாம் நீங்க வந்து கலந்து கொள்வதே ஒரு சிறப்பு. இதனால உங்களுக்கு மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உறவினர் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு பேரையும், நல்ல ஒரு கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைலாம் இருக்குது நண்பர்களே. இதனால இத நீங்க இதுக்கு நீங்கலாம் போயிட்டு வர்றது நல்லதுன்னு சொல்றேன். அப்போ உங்க வீட்லயும் ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் என்பது எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. இத நீங்க வந்து இந்த மாச கடைசியில நீங்க இத பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்க. உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? நான் சொன்னது ஏதாச்சும் நடந்திருக்குதா? இல்ல நடக்கலையா? அப்படின்லாம் சொல்லலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கிரக சஞ்சாரத்தை வைத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்னு வச்சுக்கங்களேன். அப்ப இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள் தாங்க. தனிப்பட்ட ஒருத்தருக்காக நான் வந்து இங்க சொல்லல. அப்ப அந்த பொதுவான விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, அதே மாரி நான் அடுத்த வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் இன்னும் இதுக்கு என்ன செய்ய இதுக்கு என்ன சொல்ல முடியும்? இன்னும் என்ன ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நான் என்னோட ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடியும் நண்பர்களே. அதனால இந்த ஆவணி மாதத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்வையும், சுப சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும், இடம் வாங்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையும்,
இப்ப படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வியில கொஞ்சம் நல்லா ஒரு வரக்கூடிய ஏன்னா 4ஆம் இடங்கிறதுனால மனசு ஒரு தெளிவு நிலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த தெளிவு நிலையில நல்லா படிக்கக்கூடிய தன்மை, மனசில் பதியக்கூடிய தன்மை இருக்கு நண்பர்களே. மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுவின் சந்திரன். உங்களோட கருத்தையும், உங்களோட லைக்கையும் மறக்காம இந்த பராசரா அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி மூலமாக தெரிவிச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப மறக்காம பண்ணிருங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன்.